மாணவ குழந்தைகளுக்கு வணக்கம். இவ்வளோ நாள் நம்ம டிராயிங் நோட்டில் டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தோம். அதோட சேர்த்து இன்னுமே கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஷாப்லையும் எப்படி வரைகிறதுங்கிறத கற்றுக்க போகிறோம். முதல் முறையாக இதில் கார் வரைய போகிறோம். காரில் சக்கரம் வரைகிறதுக்கு மொதல் டூல் என்ன அப்படின்னா, ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், மார்க்கெட் டூலில் டாட்டட் ரவுண்ட் லைனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறோம் முதல்ல. அதை எம்டி ஃபைல் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டட் டாட்டட் லைனை டாட்டட் டூலை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எங்கே சக்கரம் வேணுமோ அந்த இடத்துல மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா பெருசாகிட்டே வரும். எந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நிப்பாட்டுறீங்களோ அந்த அளவோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ அந்த ஷிஃப்ட் கண்ட்ரோல் எண்ணை அழுத்திட்டு அது ஒரு லேயராக போட்டுக்கிறோம். அந்த லேயர்னால் அடுக்கடுக்காக இருக்கிறது தான் ஃபோட்டோஷாப்பில் படம். நம்ம பெயிண்ட்லேயோ டிராயிங் நோட்டில் ஒரு பேப்பரில் இருக்குது. இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் எண்ணை அழுத்தினோடனே உள்ளார பெயிண்ட்டு பக்கெட்டு வழியாக அந்த கருப்பு பெயிண்ட்டை உள்ளார ஊற்றிடுறோம். பெயிண்ட்டு பக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் பெயிண்ட்டை உள்ளே ஊற்றிடுறோம். திரும்பியும் அதே மார்க் டூலை செலக்ட் பண்ணி அந்த ரவுண்டுக்குள்ளார இன்னொரு ரவுண்டு அதே மாதிரியே கிளிக் பண்ணி அதை டெலீட்டுன்னு ஒரு பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெலீட் ஆயிரும். இப்போ ரிங்கு மட்டும் கிடைக்கும். இப்போ ஆல்ட்டு கீயை ப்ரெஸ் பண்ணி மவுஸை வச்சு இழுத்தீங்கன்னா இன்னொரு டயர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அங்கே போய் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ காரோட ஷேப்பு வரைகிறதுக்கு முதல்ல பென் டூல், பேனாவோட நிப்பு மாதிரி இருக்கு இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நிப்பு பென் டூலை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த டயர்லேருந்து இப்போ வரைய ஆரம்பிக்கிறோம். இதில் என்ன ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டில் என்ன நீங்கள் டாட்டாக வச்சுக்கிட்டே போனால் போதும், அதே வரைஞ்சிரும். ஆனால் கொஞ்சம் வளைவு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மவுஸை விடாமல் கிளிக் பண்ணி இப்படி இழுத்தோம் அப்படின்னா அந்த வளைவு எவ்வளோ உங்களுக்கு வளைவு வேணுமோ வரும். அதோட நிப்பாட்டிக்கணும். ஆனால் ரெண்டாவது எப்பப்பெல்லாம் வளைக்கிறீங்களோ வளைச்சி முடிச்சுட்டு அந்த எண்டு லைனில் ஆல்ட்டையும் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கணும். மவுஸை கிளிக் பண்ணியிருக்கேலே அதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம என்ன செய்கிறோம், காரோட ஷேப்பை பாருங்கள் வரைகிறோம். இப்போ பேக் டயரு பக்கத்தில் வந்துட்டோம். டயர் பக்கத்தில் வரும்போது இப்போ கர்வாக ஷேப்பு வேணும். அந்த வீல் அரிச்சிக்கு ஆஃப் ரவுண்டு ஷேப்பு வேணும். இப்போ ஆஃப் ரவுண்டையும் பாதியாக அதே மாதிரியே மவுஸை வைக்கிறோம். மவுஸை அழுத்திக்கிட்டே இழுக்கிறோம். ஆஃப் ரவுண்டு ஷேப்பு வருது. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வந்ததுக்கப்புறம் அந்த ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை எடுத்துடுறோம். இப்போ ஷேப் என்ன செஞ்சிச்சு, வந்துருச்சு, காரோட ஷேப் வந்துருச்சு. திருப்பி கண்ட்ரோலையும் என்டரையும் கிளிக் பண்ணணும். ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு தெரியாது, நம்ம வரைஞ்சது தான் பாதை, இது தான் கார்னு தெரியாது. அதனால் டாட்டட் லைனாக அப்படியே ஓடிட்டுருக்கோம். இப்போ இதையும் நியூ லேயராக எடுத்துக்குவோம். அந்த லேயருக்கு பெயிண்ட் பக்கெட்டில் போய் என்ன பண்ணுறோம், டெம்பரரியாக ஒரு பெயிண்ட்டு ஏற்கனவே ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்க பிளாக் பெயிண்ட்டை வச்சுக்கிறோம். இப்போ லேயர் ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டா தான் இதில் கலர் கொடுக்குறது. இதில் கிரேடியன்ட் அப்படின்னு இருக்குது, இந்த கிரேடியன்ட் ஓவர்லேன்னு இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா எத்தனை கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒரே இடத்துலையே. அதனால் இந்த காரை என்ன பண்ணுறோம், ஒரு சாண்டில் கலர், ஒயிட் கலர் ரெண்டும் இருக்க மாதிரி என்ன பண்ணுறோம், அதுக்கு கலர் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், அந்த கட்டம் இருக்குது இல்லையா, வெள்ளை மஞ்சள், எவ்வளோ தூரம் மஞ்சள் வரணும், எவ்வளோ தூரம் வெள்ளை வரணும்னு கூட இருக்குது. இப்போ பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுவும் லேயரில் போனீங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கும், லேயர் 1 2 3ன்னு. அதில் பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணி அதையும் நம்ம என்ன செய்கிறோம், கார் பளிச்சுன்னு தெரியறதுக்காக கிரே கலர் பேக்ரவுண்டில் இப்போ வச்சுக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரே ஷார்ட் கீ தான் நிறையா, உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ என்ன பண்ணோம், காருக்கு வீல் கேப் இன்னொரு ஃபைலில் ஒன்று இருக்குது. அந்த ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணி ஏற்கனவே கம்ப்யூட்டரில் இருக்கிறது இது அப்படியே கேப்பை எடுத்து வச்சோம்னா ஸ்கொயராக இருக்கும். நம்ம வீல் கப்பு மட்டும்தான் வேணும். அதனால் மேஜிக் வேண்டுன்னு டூல் இருக்கு இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மேஜிஷியன்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டூலை எடுத்துக்கிறோம். அதை வேண்டாத இடத்துலலாம் கிளிக் பண்ணிங்கன்னா இன்வர்ஸ்ன்னு கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இன்வர்ஸ் வேணுங்கிற இடம் செலக்ட் ஆகிரும். இப்போ வீல் கப்பு மட்டும்தான் வேணும், செலக்ட் ஆயிடுச்சு. அங்கே கண்ட்ரோல் சி கொடுத்துட்டோம். இங்கே உள்ளார வந்து கண்ட்ரோல் வின்னு கொடுத்தோடனே காருக்கிட்ட வந்துருச்சு. இப்போ நேராக காருக்கிட்ட வீலுக்கிட்ட போய் வச்சிட்றோம். இதில் கண்ட்ரோலையும் டீயையும் அழுத்துனீங்க அப்படின்னா அந்த வீல் கப்பு பெருசு சின்னதாக்கலாம். ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சரியானோடனே திருப்பி ஆல்ட்டை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இழுத்திங்க அந்த வீல் கப்புன்னா இன்னொரு வீல் கப்பு இப்போ வந்துருச்சு. இப்போ 2 வீல் கப்பும் அழகாக வந்துருச்சு. திரும்பி என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்டு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணுங்கிறதுக்காக லைட் கிரே ஆக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது காரோட சைடு கிளாஸ் வரைய போகிறோம். ஃப்ரண்ட்டு கிளாஸு ஏ பில்லர்லேருந்து பி பில்லர் வரைக்கும் அந்த கிளாஸுக்கு திரும்பியும் அதே பென் டூலு, எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே கார்னர் திரும்புதோ அங்கே மவுஸை கிளிக் பண்ணுறது, வளைக்கணும் அப்படின்னா மவுஸை அழுத்திக்கிட்டே வளைக்கிறது,
திருப்பி ஆரம்பித்த இடத்துலே கொண்டாந்து விட்டுறது. இப்போ இது கம்ப்யூட்டருக்கு இது பாதை தெரியாது. அதனால் கண்ட்ரோலை என்டரையும் கொடுத்துச்சுன்னா கம்ப்யூட்டருக்கு பாதை தெரிஞ்சிடும். அப்படியே பிளிங்க் ஆகிட்டுருக்கும். இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் திரும்பி அழுத்துறோம். இது புது லேயர் ஆயிடுச்சு. இந்த லேயருக்கு டெம்பரரியாக ஒரு பிளாக் கலர் கொடுத்துட்டு ரைட் சைடில் விண்டோ இருக்குது பாருங்கள், லேயர் விண்டோ. அதில் ஜன்னல் மாதிரி சின்னதாக இருக்கும். அதை 2 தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கிளிக் ஆயிரும். உள்ளர திரும்பி அதுக்கு கலர் கொடுக்குறதா, எம்போஸ் கொடுக்குறதா, அவுட்லைன் கொடுக்குறதா, எல்லாமே அந்த லேயர் விண்டோஸில் ஒவ்வொரு லேயருக்கும் தனித்தனியாக இருக்கும். இப்போ அந்த லேயர் விண்டோவுக்கு போகிறோம். பின்னாடி டோரையும் அதுக்குள்ளார வரைஞ்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஜன்னலுக்கு கலர் கொடுக்குறோம். எதுக்கு அப்படின்னா லைட் கலர்லேருந்து டார்க்கு கலர் வரைக்கும், பிளாக்லேருந்து க்ரே வரைக்கும் இப்போ கொடுக்க போகிறோம். ஒரே ஃப்ளாட்டாக இல்லாமல் 2 கலராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு மட்டும் கொடுத்தாச்சு. இப்போ அவுட்லைன் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது. அதான் அவுட்லைன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கலரில் அவுட்லைன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள், ஸ்ட்ரோக் பெருசு சின்னதாக அதுவும் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. திரும்பியும் பேக் விண்டோவுக்கு போய் அதே ஆப்ஷனு செலக்ட் பண்ண தேவையில்ல. ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணிங்களோ அதை காப்பி லேயர் ஸ்டைலு, திரும்பி விண்டோவுக்கு பின்னாடி விண்டோவுக்கு வந்து பேஸ்ட் லேயர் ஸ்டைல்னால் அதே ஸ்டைலுக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ 2 விண்டோவுக்கும் கிளாஸு வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஹெட்லைட்டு வரைய போகிறோம். ஹெட்லைட்டு லைட்டாக இருக்க மாதிரி அதே திரும்பியும் பென் டூல், திரும்பியும் மவுஸை ட்ராக் பண்ணுறது, வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் எடுத்த இடத்துலையே முடிக்கிறது. முடிச்சுட்டு காரில் செலக்ட் கண்ட்ரோல் ஜே அழுத்துனீங்கன்னா தனியாக அந்த காரோட ஒரு பார்ட்டு ஹெட்லைட் ஆயிரும். அதுக்கு திருப்பி லேயருக்கு போய் நீங்கள் அதுக்குள்ளார போய் டபுள் கிளிக் பண்ணி அந்த ஹெட்லைட்டுக்கு என்னென்ன கலர் வேணுமோ, நான் லைட் க்ரேவும் ஒயிட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ ஹெட்லைட்டு அங்கே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமே டெயில் லைட்டுன்னு இருப்பாங்கள்ல, டேஞ்சர் லைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் அதே மாதிரியே பின்னாடி பக்கம் போகிறோம். அதே பென் டூல் தான், அதே மாதிரியே ஷேப்பு தான், உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பு வரைஞ்சி திரும்பி ஆரம்பித்த இடத்துலையே முடிச்சுக்கிறோம். முடிச்சுட்டு காரு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தனி லேயராக க்ரியேட் ஆயிரும். இப்போ அந்த டேஞ்சர் லைட்டுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணி என்னென்ன கலர் வேணுமோ, 1 கலரோ 2 கலரோ எத்தனை கலர் வேணாலும் இப்போ கொடுத்துக்கலாம். இப்போ ரெட்டு, ரோஸ் 2 கலர் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ டெயில் லைட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹெட்லைட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். என்னத்துக்கு, காரு ப்ளைனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று காரோட பாடியில் கொடுக்க போகிறோம். இதை என்ன பண்ணுறோம், அந்த ரெக்டாங்குலர் டாட்டட் லைன் இருக்குது பாருங்கள், மார்க்கி டூல் இன்னொன்று இருக்குது, அந்த வட்டத்துக்குள்ளாரே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இங்கே வந்து கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா அது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அதை இழுக்கிறதுக்கு மவுஸில் கண்ட்ரோல் டி அழுத்திட்டு, இல்லாட்டி எடிட்டில் போய் அதே மாதிரியே ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது, எப்படி வேணால் திருப்பிக்கலாம். மவுஸை வச்சு மூலையில் இழுத்திங்கன்னா அப்படி பெருசாகும், ஹைட்டாகும், என்ன வகையாக வேணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசு வேணாலும் ஆக்கிக்கலாம், எவ்வளோ சின்னதாக வேணாலும் ஆக்கிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு ஆக்கிட்டோம். இப்போ காரோட எக்ஸ்ட்ரா இருக்குது. கார் எங்கே இருக்குதுன்னு இது மறைச்சிருக்கிறதுனால ஒப்பாசிட்டின்னு லேயரில் மேலே இருக்கும். அது என்ன அப்படின்னா, காரை மறைக்காமல் இருக்கிறதுக்கு 100%லேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். காரும் லைட்டாக தெரியணும். அப்போ தான் ஸ்டிக்கரை கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறோம், திருப்பியும் அதே பென் டூல், இது வரைகிறதுக்கு இல்லை, அதே பென் டூல் வெட்டுறதுக்கும் யூஸ் ஆகும். திரும்பி ஃப்ரண்ட்டு வீல் ஆர்ச்சிலேருந்து என்ன பண்ணுறோம், திரும்பி அப்படியே ஆர்ச்சிக்கு எடுத்துகிட்டு வந்து காரோட கீழே கொண்டாந்து பேக் வீலுக்கு அப்புறம் பின்னாடி பக்கம் டெயில் லைட் வழியாக அப்படியே காரை சுற்றி இப்படியே பென் டூலில் வரைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரியே கர்வ் லைன் இருந்துச்சு அப்படின்னா மவுஸை அழுத்தி பிடிச்சி இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ட்டை வச்சு எடுத்து விட்டுறலாம். அதே மாதிரியே இப்போ வரைஞ்சிக்கிட்டே வரோம். இப்போ டெயில் லைட்டு தாண்டிட்டோம், மேலே போயாச்சு. மேலே கார்னர்லேருந்து ஒயிட் ரொம்ப இருக்கு இல்லையா, அவ்வளோ ஒயிட் எங்களுக்கு வேண்டாம். அதனால் ஸ்ட்ரைப்ஸ் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் அப்படியே ஆரோ மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக திரும்பி ஆரம்பித்த இடத்துலையே கர்வாக வந்து முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு திருப்பி கண்ட்ரோலையும் என்டரையும் அமுக்குனா பார்த்து செலக்ட் ஆகிரும். நீங்கள் பேனாவில் வரைஞ்சது பிளிங்க் ஆகும். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஐ அழுத்தினீங்கன்னா வேணாத பகுதியை செலக்ட் ஆகும். அப்புறம் டெலீட் பட்டன் அழுத்தினீங்கன்னா அலைஞ்சு போயிடுச்சு. இப்போ ஒப்பாசிட்டின்னு கம்மியாக வச்சோம் இல்லையா தெரியணுன்ட்டு, இப்போ ஃபுல்லாக வச்சோடனே கார் பளிச்சுன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இப்போ கார் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கிளாஸு விண்ட்ஷீல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் அது கொஞ்சம் எம்போஸாக கர்வாக இருக்கும். அதை கொஞ்சம் காமிக்கிறதுக்காகவும் அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டோரில் லைன் போடுற ஒர்க் இருக்குது. அதே மாதிரி தான் திருப்பியும் அதே பென் டூல் தான், மவுஸில் கிளிக் பண்ணுறது தான். அந்த ஃப்ரண்ட்டு விண்ட்ஷீல்டு போட்டோம், புது லேயர் உருவாக்கிட்டோம், அதுக்கு கலர் கொடுத்துட்டோம். திருப்பி என்ன பண்ண போகிறோம்,
இப்போ டோர் வேணும் இல்லையா? டோர்ல லைன் இருக்கும் இல்லையா? ஒரு கோடு இருக்கும்ல இடைவெளி. அத என்ன பண்ண போறோம், நெறையா டூல் இருக்கு வரையறதுக்கு. உங்களுக்கு சிம்பிளா தெரியிற மாரி திருப்பி திருப்பி அதே பென் டூல்லயே என்ன பண்ண போறோம், ஒரு டோர் வரைஞ்சிக்கிறோம். இப்படி ரெக்டாங்கிளா கொஞ்சம் ஷேப்பியா வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு தேவையில்லாத பகுதி அவுட்லைன தவிர மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்றோம், வெட்டி எடுக்க போறோம். திருப்பி அதே பென் டூல வச்சு, அதே வேணாத இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணி, கண்ட்ரோல் என்டர குடுத்து டெலீட் குடுத்தீங்கன்னா, வேணாதெல்லாம் போயிரும். இப்ப லைட்டா இருக்கு. இது லைட்டா அந்த கோடு மட்டும் இருக்கு. இப்ப ஹேண்டில் இருக்கு இல்லையா? டோர் தொறக்கிறது. அதையும் ரெக்டாங்கிள்ல மார்க் டூல் இருக்கு 2வதா. அத செலக்ட் பண்ணி மவுஸ வச்சு இழுத்தீங்க அப்படின்னா, அதே ரெக்டாங்கிள் போட்டுக்கும். அது லேயரா இருக்கும். அந்த லேயருக்குள்ளார போய் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த லாக்குக்கு என்ன கலர் வேணுமோ குடுத்துறலாம். இப்ப அதுக்கு அவுட்லைன் ஸ்ட்ரோக் அந்த அவுட்லைனும் குடுத்துறலாம். இப்ப கிட்டத்தட்ட கார் எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. இன்னும் ஃபங்ஷன் இருக்கு. இது பேசிக் டூலு. இத வச்சு முதல்ல வீட்ல லேப்டாப் இருந்தா வரைஞ்சு பார்ப்போம். அடுத்தது ஃப்ளெக்ஸ் டிசைன பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.